இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த பைபிள் ஸ்டடியில் இஸ்ரவேலின் ராஜாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் ஆவியானவர் நமக்கு கிருபையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன், நான் இந்த இடத்துல இல்லாமல் அங்கே உட்காந்து படித்தா கூட எனக்கு விளங்காத காரியங்களை கர்த்தர் இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு வெளிப்படுத்துகிறேன். உண்மையில் ஓப்பனாக சொல்கிறேன் நான். ஏன்னா போன வாரம் நான் பேசின மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய எந்த விதத்திலும் அப்படிலாம் யோசித்ததே இல்லை. ஆனால் ஆவியானவர் இங்கே வரும்பொழுது அவர் டேக் ஓவர் எடுத்துக்கிறாரு, அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அது நல்லது தான், அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம அந்த வசனத்துக்குலாம் போகலாம். 35லேருந்து, பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேர கடவோம் என்றான். அல்லேலூயா. ஓகே, என்ன நடக்குது? சவுல் ராஜாவாயிட்டார், இஸ்ரவேலில் முதல் ராஜாவாயிட்டார். இப்போ அவருடைய பையன் யோனத்தான் பெலிஸ்துடைய சேனையில் போயிட்டு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்துட்டார். அவர் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய வெற்றி. ஆண்டவர் அந்த வெற்றியை கொடுக்கறதுக்கு ஒரு இராணுவத்தை கொண்டு வெற்றி கொடுக்கல, ஒரு தனி மனிதன் யோனத்தானை வைத்து என்ன பண்ணுறாரு? அந்த இராணுவத்தில் பெரிய வெற்றியை தேவன் கொடுக்கிறார். நம்ம அதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள விசுவாசங்கள் உறுதியாகணும், விருத்தியாகணும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் நிறைய பேர் இருந்தால் தான் செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். தேவனை பொறுத்தவரையிலையும் ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் தேவன் செய்வார், ஒரே ஒரு ஆளே இல்லைன்னா கூட செய்வார். செங்கடலை 2ஆக பிரித்தார். தேவனுக்கு எத்தனை பேர் தேவைப்பட்டுச்சு? எத்தனை பேர் தேவைப்பட்டுச்சு? ஒரு ஆளும் தேவைப்படல. அவர் காற்றை கீழ்காற்றை வீச பண்ணினார். அந்த கீழ்காற்று செங்கடலை 2ஆக கிழித்தது, தண்ணியை கொண்டு போச்சு, தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணிச்சு, நிற்க வச்சிருச்சு. கர்த்தருக்கு யாரும் தேவைப்பட்டாங்களா? சில நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம தேவனுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். நம்ம பாருங்கள், நம்ம ஏன்னா இதெல்லாம் நம்ம மதத்திலிருந்து வந்துட்டோம். நம்ம சில இதுக்கு முன்னாடி இருந்த மதத்திலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மதங்கள் கடவுளுக்கு உதவி செய்கிறது, கிறிஸ்தவ மார்க்கம் கடவுள் மனிதனுக்கு உதவி செய்கிறார். மற்ற மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அவன் தான் உதவி செய்கிறான். அவரை ஆற்றுல இறக்கணும்னா 10 பேர் சேர்ந்து எடுத்துன்னு போய் தான் இறக்கணும். ஆனால் பேப்பரில் மட்டும் அவர் இறங்கினார்னு போடுவான். அடிமுட்டாளுங்க. இப்போ நான் இறங்குனான்னு சொல்கிறதுக்கும் என்னை இறக்கினார்கள் என்று சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்கிறதுக்கும் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன ஆம்புலன்ஸில் உட்கார வச்சு கொண்டு போயிட்டு இவர் ஆஸ்பத்திரி போனாருங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இல்லை, தப்பான வார்த்தை. இவரை கொண்டு போகப்பட்டார். இவரால் முடியாது ஆஸ்பத்திரிக்கு, அதனால் ஆம்புலன்ஸில் வச்சு என்ன பண்ணார்? இவர் கொண்டு போகப்பட்டார். இதுதான் சரியான பதம். இவர் 4 பேர் எடுத்துன்னு போய் தண்ணியில் இறங்கிட்டு அவர் இறங்கின மாதிரி போடுவாங்க பேப்பரில். அவர் ஆற்றில் இறங்கினார், குளத்தில் இறங்கினார், கடலில் இறங்கினார்ட்டு. இதுதான் பிசாசுடைய தந்திரம். நல்ல தமிழ் தெரிஞ்சவங்க யோசித்து பார்க்கணும், அது எப்படி பொருந்தும்? தானாக செய்யாததை தானாக செய்த மாதிரி ஒன்று போடணும்னா எப்படி பொருந்தும்? ஆனால் அதுதான் கடவுளுக்கு உதவி. மற்ற மதத்தில், எல்லா மதத்துலேயும் கடவுளுக்கு மனுஷர்கள் உதவி செய்யணும். கிறிஸ்துவத்தில் இயேசுவுக்கு யாரும் உதவி செய்ய வேணாம், இயேசு தான் எல்லாருக்கும் உதவி செய்வார். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பல மதங்களில் இருந்து வந்ததுனால, நம்ம மனசு புதிதாகாததுனால, மனசு மறுரூபம் ஆகாததுனால, இங்கேயும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசுக்கு உதவி செய்கிறவங்களாம் நம்மளை மாற்றிக்கிறோம். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க இயேசுக்கு உதவி செய்கிறோன்னு நினைக்கிறாங்க. சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, நான் இயேசுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறேன் தெரியுமா? என்ன செஞ்சது சொல்கிறாங்க? சர்ச்சில் ஏதோ செஞ்சுருப்பாங்க, இல்லை 2 ஏழைங்களுக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்க. இவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க?
இயேசுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? எவ்வளவோ செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் மாற்றணும். அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணணும். நாம் இயேசுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இயேசு தான் நமக்கு எல்லாமே செய்ய முடியும். நம்ம ஏதோ நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம 4 பேருக்கு சோறு போடுறோம், நம்ம ஆசீர்வாதத்துக்காக 4 பேருக்கு துணிமணி வாங்கி தரோம், நம்ம ஆசீர்வாதத்துக்காக 4 பேருக்கு உதவி செய்கிறோம். அது நமக்காக நம்ம செய்கிற ஒழிய இயேசுக்காக செய்யலை. அதனால புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவத்துக்குள்ளேயே அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிற பேச்சு என்னென்னா, நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு தெரியுங்களா இந்த ஆண்டவருக்கு, என்ன மாதிரி இந்த ஆண்டவருக்காக செஞ்சுங்க. ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செஞ்சால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசுக்காக செய்கிறேன்ட்டு. இல்லைங்க, ஊழியம் செய்கிறது அவர் நீங்கள் உதவி செய்யலை. ஊழியம் செய்கிறதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, அந்த ஊழியத்தை செய்கிற வல்லமையை கொடுத்து, வரத்தை கொடுத்துருக்காரு. அதனால் உங்களால் ஊழியம் செய்ய முடியுது. அவர் அந்த அபிஷேகம் கொடுக்கலன்னா, அந்த வரத்தை கொடுக்கலன்னா, வல்லமை கொடுக்கலன்னா, ஊழியம் செய்கிறவங்களாலே ஊழியம் செய்ய முடியாது. புரியுதுங்களா? இந்த ஊழியத்தை செய்து கூட நான் இயேசுக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறது இல்லை. ஊழியம் செய்வதற்கு இயேசு எனக்கு செஞ்சிருக்கிறாருங்க. இயேசு எனக்கு பலனை கொடுத்துருக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணால் அற்புதம் செய்கிறாரு, நான் ஜெபம் பண்ணால் பேய் ஓடுது, நான் ஜெபம் பண்ணோம்னா அது நடக்குது, இது நடக்குது. இதெல்லாம் யார் செஞ்சது? யாருடைய பலன்? அவர் கொடுத்ததுங்க. பிரசங்கம் பண்ணுறோம், பைபிள் படித்து அதுலேருந்து எடுத்து பேசுகிறோம், அந்த வெளிப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? அவர் கொடுத்துதாங்க நான் செய்ய முடியும். நான் ஒன்றும் அவருக்கு உதவி செய்யலை. எனக்கு சின்ன வேலை கொடுத்துக்கிறாரு, இந்த வேலை செய்யணுன்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாப். அப்போ வந்து ஊழியமும் ஒன் ஆஃப் த ஜாப். புரியுதுங்களா? தேவன் அந்தந்த வேலை செய்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு பலன் கொடுக்குறாரு, ஆற்றல் கொடுக்குறாரு, திறமை கொடுக்குறாரு. அதே போல் தான் ஊழியம் செய்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறாரு ஒழிய நம்ம ஊழியம் செஞ்சு அவருக்கு ஒன்றும் உதவி செய்யலை. நிறைய பேர் அதுலேயும் ஒரு தப்பான கண்ணோட்டம். நான் ஊழியம் செய்கிறேன், நான் உதவி செய்கிறேன். அவருக்கு எவ்வளோ உதவி செய்கிறது தெரியுமா? இல்லைங்க, நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்யலை. புரியுதுங்களா? அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். சரி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் யோனத்தானை கொண்டு கர்த்தர் பெரிய வெற்றி கொடுத்தார். அப்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் செய்ய முடியும். அவர் செய்கிறதுக்கு 10 பேர் தேவை, 20 பேர் தேவை, 30 பேர் தேவை, 40 பேர் தேவைலாம் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு ஒரு 20 பேர்கிட்ட ஜெப குறிப்பு அனுப்புவாங்க. ப்ரேயர் ரெக்வெஸ்ட். இந்த குரூப்பில் நீ ஜெபம் பண்ண, அந்த குரூப்பில் அவன் ஜெபம் பண்ணிட்டோம், இந்த குரூப்பில் இவன் ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணுறது நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் உன் நம்பிக்கை எப்படி இருக்குது? உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குது? எதன் அடிப்படையில் அனுப்புறீங்க? உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குது? இயேசு மேலே உண்மையில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஜெப குறிப்பாக அனுப்ப மாட்டீங்க. நான் ஜெபம் பண்ணோம்னே கேட்பார், அந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் மற்றவங்களை அனுப்ப மாட்டீங்க. அந்த நம்பிக்கை குறையிறதுனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம அனுப்புகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணாலாம் தான் அவர் கேட்டு என்ன பண்ணுவார்? 10 பேர் ஜெபம் பண்ணிட்டுமே, யார் ஜெபத்தையாவது கர்த்தர் கேட்டு என்ன பண்ணுவார்? செய்வார். அப்போது அங்கே தான் தப்பு நடக்குது. நான் சொல்கிறேன், அது ஃபஸ்ட்டு தப்பு. எல்லா இடத்துக்கும் ஜெப குறிப்பு அனுப்பாதீங்க. தொடங்கிடுவாங்க. 40 நாள் ஃபாஸ்டிங் தொடங்கிட்டு இருப்பாங்க இந்நேரத்துக்கு நிறைய பேர். இந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கை தொடங்கிட்டு அவங்க போடுற முதல் வேலைன்னா, உன்னுடைய தேவை, உன்னுடைய ஜெப குறிப்பை என்னிடத்தில் அனுப்பு. ஐயா 40 நாள் முட்டியில் நிற்கிறாரு. வருஷத்தில் 365 நாள் இருக்குது. 40 நாள் மட்டும் முட்டியில் நின்றுட்டு 325 நாள் பிசாசு பந்தாண்டின்னு இருப்பான். நிறைய பேருக்கு அந்த 40 நாள் தான் பவர் இருக்கும். அந்த 40 நாள் தான் பவராக இருப்பாங்க ஆளே. அப்புறம் 41வது வந்து தான் ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆகிடுவாங்க. இது ஃபெய்த்தே கிடையாது, இது விசுவாசமே கிடையாது. விசுவாசன்றது 365 நாளும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசை எதிர்த்து நிற்பது. புரியுதுங்களா? அதுதாங்க ஃபெய்த்து. வெறும் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது மட்டும் அப்படியே ஃபயராக இருந்துட்டு 41 நாள்லேருந்து வேறு மாதிரி ஆகிடக்கூடாது, கயராக ஆகிடக்கூடாது. நல்லா இருக்கணும். இதுதான் சத்தியம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம மக்கள் பாருங்கள், அவங்க என்ன எப்படி விசுவாசிக்கிறாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணால் இயேசு செய்வார், எனக்கு பதில் கொடுப்பார் அப்படின்ற விசுவாசத்தில் அவங்க வளராமல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணான்னா அதில் இன்னும் கூட பெரிய பிசாசுடைய பெரிய வஞ்சனை என்னென்னா, நீ ஒன்றும் ரொம்ப பெரிய பரிசுத்தவான் கிடையாது, அதனால் உன் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். உன் ஜெபத்துக்கு என்ன பண்ண மாட்டார்? பதில் தர மாட்டார். அப்படின்றது ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற ஒரு மனநிலை. இது வந்து இயேசுவின் போதனையே கிடையாது, பிசாசின் போதனை. அவங்க அதுக்கு எடுக்கிற வசனம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுப்பாங்க. பாவிகளின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதில்லை. பாவிகளின் ஜெபத்திற்கு தேவன் என்ன பண்ணுறதில்ல? ஓகே, பழைய ஏற்பாட்டில் இருக்குது.
நீங்க யாரு? நீதிமான்கள். நீங்க பாவியே கிடையாது இல்ல. இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதியாக்கப்பட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த பைபிள் என்னுடைய பைபிள். இந்த பைபிள் என்னுடைய பைபிள். நான் நம்ம சபையில் யாரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபருக்கு நான் இந்த பைபிளை கிஃப்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவர் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவர் எனக்கு பிடிக்காது, ரொம்ப கடுப்பாக்குற, அவர் மேலே கோபமாக்குறேன், எனக்கு பிடிக்கல. இப்போ அவர்கிட்ட நான் இந்த பைபிளை கிஃப்ட் பண்ணிட்டேன், அவருக்கு கொடுத்துட்டேன். இப்போ அவருக்கு எனக்கு பிடிக்காதவருக்கு, ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்குது, கொடுத்துட்டாரு. இப்போ நான் கேட்க முடியுமா? கேட்கறது எனக்கு என்ன இல்லை, ரூல்ஸ் இல்லை. ஏன்னா நான் எனக்கு பிடிச்சவருக்கு நான் கொடுத்துட்டேன். இதை வாங்கினவர் எனக்கு பிடிக்காதவருக்கு கொடுத்துட்டா கூட நான் என்ன பண்ண முடியாது, இதை பிடுங்கவே முடியாது. அதுபோல் தாங்க பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததெல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டாரு. தேவனுடைய நேரடி பார்வையில் பார்த்தோம்னா நம்மளாம் கொஞ்சம் கூட தகுதியானவர்கள் கிடையாது, தேவனுக்கு பிரியமானவர்கள் கிடையாது, தேவனுக்கு முன்பாக பாத்திரவான்கள் கிடையாது. ஆனால் அவர் எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்துட்டாரு? தன்னுடைய குமாரன் சொல்றாருல்ல, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அவருக்கு பிரியமான இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்த நீதி, பரிசுத்தம், நன்மைகள் எல்லாம் இயேசு யாருக்கு கொடுத்துட்டாரு? நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம ஒன்றா ரொம்ப இயேசு மாதிரி பிரியமானவர்கள் கிடையாது. ஆனால் இப்போ இயேசு கொடுத்ததுனால பிதாவாகிய தேவன் நம்ம கிட்ட இருந்து அதை என்ன பண்ணுறது இல்லை தெரியுமா? பிடுங்குவது கிடையாது. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறதுல பிடுங்குறது கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனே செய்ய மாட்டேன்றோம்ல. நான் எனக்கு பிடிச்சதை ஒருத்தர் கொடுத்துட்டேன், அவன் அவங்களுக்கு பிடிச்ச ஆள்கிட்ட ஒருத்தர் கொடுத்துட்டா, அந்த ஆள் எனக்கு பிடிக்கல கூட நான் அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்குறது கிடையாது இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார், அதை நம்ம மறந்தே போகக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார், பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார் ரத்தத்தினால. அப்போ நம்ம எப்படி பாவி ஆகிடுவோம்? பாவிகளின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதில்லை, சத்தியம்தான். நீங்கள் தான் பாவி இல்லையே. அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, அதுக்கும் அவன் ரூல்ஸ் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறான், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவின்னு சொல்லிட்டு அந்த உணர்வை உண்டாக்குகிறான். அதுதான் நான் பேசினேன். உங்கள் கான்சியஸ், உங்கள் உணர்வுகள் பிள்ளை என்று இருக்கிறதா பாவி என்று இருக்கிறதா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை உங்கள் கான்சியஸ் நீங்கள் பிள்ளைன்னு நினச்சாதான் உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பான்ற அந்த விசுவாசம் வேலை செய்யும், நீங்கள் ஜெபிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். என்னைக்கு உங்கள் கான்சியஸ் நான் பாவின்னு வந்துடுச்சோ அப்போ உங்களால் ஜெபம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் கோபுரங்களுக்கும் மையங்களுக்கும் எங்கன்னா உபவாசம் இருக்கிற ஊழியர்களுக்கு தான் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஒரே ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி விட்டார், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இதிலெல்லாம் நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். பிசாசுடைய பெரிய தந்திரமே என்னென்னா, இதையெல்லாம் உடைச்சி பாவின்ற ஒரு உணர்வுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பார்ப்பான், ரொம்ப முயற்சி பண்ணுவான். பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஆண்டுடைய பிள்ளைகளை கெடுக்கணும்னா அவன் பண்ணுற ஒரே வேலை என்னென்னா, அவனை பாவின்னு உணர வச்சிட்டா போதும். அவனை எதில் கொண்டு வந்து நிறுத்திடணும், நான் ஒரு பாவி. அவன் அதுக்கு எடுக்கிற ஆயுதம் தான் என்னென்னா, திரும்பவும் நான் சொல்கிறேன் பாருங்க, அவன் திரும்ப எடுக்கிறது என்னென்னா, நம்முடைய பாவ செயல்களை கொண்டு வந்து சுட்டி காட்டி, இந்த பாவ செயல்களை நீ செய்கிறப்படினா நீ பாவின் முத்திரை குத்திடுமா. அதுதான் நான் சொன்னேன், பாவம் எனக்குள் இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும் நான் பாவின்னு சொல்கிறதுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? இது கருப்பு சர்ட்டுன்னு சொல்கிறதுக்கும் இந்த சர்ட்டில் கருப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பாவியே கிடையாது, பெரிய லிஸ்ட்டே போட்டு எடுத்துன்னு வாங்க, எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டு கூட எடுத்துன்னு வாங்க, நான் இதெல்லாம் செய்கிறேன்ட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், நீங்கள் பாவி அல்ல. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஆவியை இயேசு கழுவி பரிசுத்தமாக்கி விட்டார், நீங்கள் பாவி கிடையாது. நீங்கள் அதெல்லாம் உணர்ந்தால் தான் நீங்கள் பாவத்தையே ஜெயிக்க முடியும். நீங்கள் இதையெல்லாம் உணராமல் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. எந்த ஒரு சபை தன் மக்கள்களுக்கு பாவி என்று பிரசங்கம் பண்ணுகிறதோ அந்த சபை மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, பெற மாட்டார்கள். இதில் வேறு நிறைய தலைப்பெல்லாம் வரும், பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலை வரவே வராது.
ஆத்மாவுக்கு பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலை வராது, சரீரத்திலும் பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலை வராது. ஆவிக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாதான் இது மறுரூபமாகும். ஆத்மா ஆவிக்கு வந்திருக்குது, பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலை ஆவியிலே வந்திருக்கிறதுன்னு சொன்னாதான் ஆத்மா மறுரூபமாகும். சரீரம் வருகை நாளில் பாவத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து முழுமையாக விடுதலை ஆகும். புரியுதுங்களா? சரீரம் என்ன பண்ணலன்னா ரட்சிக்கப்படாத சரீரம் இது. ரட்சிக்கப்பட்ட சரீரம் நமக்கு இருக்குது, இயேசுவின் வருகையில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ வந்தோம், சர்ச்சைக்கு வந்தோம், ஆட்டு மந்த மாதிரி வந்து ஆட்டு மந்த மாதிரி போகக்கூடாது. அது சொல்லுவாங்க, செம்மறி ஆட்டுங்களை சொல்லுவாங்க. செம்மறி ஆடு மேய்க்கும் போது ஒரே ஒரு ஆட்டை காதை பிடிச்சி இழுத்து ஒரு பக்கமாக திருப்பி விட்டா எல்லா ஆடுமே அந்த பக்கமாக போயின்னு இருக்குமா. ஏன் அந்த பக்கம் போகிறோன்னா அதுங்களுக்கு ஒன்றுத்துக்கும் தெரியாது. அதுங்களை பொறுத்தவரை முதல்ல போகிறது எப்படி போதோ அப்படி தான் போவோம் எல்லாமே. முதல்ல போகிறது அதுதான் சொல்லுவாங்க, ஒரு கொம்பு முதல் ஆட்டுக்கு விட்டுங்கன்னா அந்த கொம்பு தாண்டி போச்சுன்னா அடுத்தது வர ஆடு ரெண்டு லைன் தாண்டிச்சுன்னா மூணாவது லைன் கொம்பு எடுத்துட்டா கூட எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்து தாண்டி தான் போகுமா. அதுதான் ஆட்டு மந்தை. ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவன் தெளிந்த புத்தி கொடுத்துருக்கிறார். தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட். புரியுதுங்களா? யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்ட ஊழியக்காரர் சொன்னாலும் கூட பைபிளை திறந்து அந்த வசனம்லாம் அதை தான் இருக்குதா முன்னாடி பின்னாடி படிங்க. முன்னாடி பின்னாடி படித்து கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னா ஒரு முட்டி போட்டு, ஆண்டவரே இந்த வசனம் இப்படி இருக்குது, எனக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்க, இது சரியா, என்னுடைய ஆவியில் இது என்ன அப்படின்ட்டு எனக்கு உணர்த்துங்கன்னா நிச்சயமாக பரிசுத்தாவினர் உதவி செய்வார். இது சத்தியம், இதை ஏற்றுக்கொள் சொல்வார். இது சத்தியம் இல்லை வேணான்னு சொல்லுவார். நான் சொல்கிறது தான் கரெக்டு நானும் சொல்ல மாட்டேன். அதனால் மற்றவங்க சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் நிதானிங்க. சரி, ஓகே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா யோனத்தானை கொண்டு கர்த்தர் பெரிய வெற்றி கொடுக்கிறார், ஒரு மனுஷனை கொண்டு வெற்றி கொடுக்கிறார். அப்போ தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த கான்செப்ட் நம்மளுக்கு இருக்கணும். தேவன் என்ன ஒரு ஆளை கூட தேவன் பயன்படுத்துவார். நான் தனியால் கிடையாது, என் கூட தேவன் இருக்கிறார். என் ஜெபத்தை கண்டிப்பாக தேவன் கேட்பார். என் நிமித்தம் என் குடும்பத்துக்கு உதவி செய்வார். இதெல்லாம் வளரணும். நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராக்ஸ் மாறி போயிடக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆமேன். அதனால் நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெப உதவிக்கு அப்படின்ற ஒரு லைனே இருக்காது. ஜெப உதவிக்கு அணுகவும் ஃபோன் நம்பர் இருக்காது நம்ம சபையில். அப்படி உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும்னா நான் என் நம்பரை தரமாட்டேன், அவர் நம்பரை கொடுத்துருவேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு இல்லை, அவர் நம்பர் தான் கொடுத்துருவேன். ஆமாம். ஏன்னா உங்கள் ஆபத்தில் நான் உங்களுக்கு கூட இருந்தெல்லாம் காப்பாற்ற முடியுமா? எத்தனை பேர் கூட இருப்பேன் சொல்லுங்கள்? சபையில் ஒரு 120 பேர் 130 பேர் இருக்கிறீங்க. 130 பேர் கூட நான் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் இருப்பார். அதனால் அவரை தான் சார்ந்து கொள்ளணும். சரி, இப்போ நம்ம லைனுக்கு வருவோம். எல்லாமே லைன் தான், எல்லாமே பிரயோஜனமானது தான். இல்லை, எல்லாமே பிரயோஜனமானது தான், எதுவும் வீணானது கிடையாது தேவனுடைய வார்த்தைகள். சரி, இப்போது இந்த யோனத்தான் மூலமாக ஒரு வெற்றி கிடைச்ச உடனே சவுல் அந்த பெலிஸ்தர்களை போயிட்டு சங்காரம் பண்ணுறாரு. பாதி பேரை ஜெயிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இன்னும் மீதி பேர் இருக்கிறாங்க. அப்போ சவுல் சொல்கிறாரு, அவர்களை பொழுது வெடிறதுக்குள்ளே போய் அவங்களை தொடர்ந்து போய் யுத்தம் பண்ணி அவங்கள என்ன பண்ணலாம், கொள்ளையிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு அதில் வர வசனம் தான், அந்த வார்த்தை தான், அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அது ஒரு நல்ல கான்செப்ட். எதிரிகளை அழிக்கும் பொழுது எதிரிகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா மீதியாக வைக்கக்கூடாது. இது இப்போ இல்லை, அந்த காலத்திலிருந்தே இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு பழக்கம். எப்பவுமே ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவாங்க. இந்த ராஜா அந்த நாட்டு ராஜா யுத்தம் பண்ணோன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல அந்த ராஜாவை பிடிச்சி, தோற்று போன ராஜாவை பிடிச்ச உடனே அந்த ராஜாவை மட்டும் கொல்ல மாட்டான், அந்த ராஜாவுடைய வாரிசெல்லாம் எத்தனை வாரிசு இருக்குதோ அத்தனை வாரிசும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வச்சு எல்லாரையும் கொண்டுடுவான். ஏன்னா நாளைக்கு அந்த வாரிசில் யாராவது ஒருத்தன் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இவனுக்கு விரோதமாக இல்லை இவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி கலகம் பண்ணி ஒரு பெரிய யுத்தம் பண்ணி தனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு
தன்னுடைய பாதுகாப்புக்காக எதிரிகளை மீதியாக வைக்காமல் இருப்பார்கள். இது ஒரு நல்ல கான்செப்ட். நம்ம பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிரியே மீதியாக வைக்கக்கூடாது. நம்ம கூட அப்படிதான், ஆண்டுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம், என்ன யுத்தம்னா பிசாசு தான். அவன் பெரியவன பலசாலிலாம் கிடையாது. அவன் ரொம்ப பெரிய பலசாலி கிடையாது. அதுதான் சொன்னேன், அவன் ரொம்ப பெரிய பலசாலிலாம் கிடையாது. ஏன்னா சாத்தான் இருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பிசாசிலே பெரிய பிசாசு நம்பர் 1 சீஃப் யாருன்னா சாத்தான் தான். அவ்வளோ பெரிய சாத்தானியே ஒரு தேவதூதன் பிடிச்சி சங்கிலினால் கட்டி பாதாளத்தில் 1000 வருஷம் அடைச்சி வைக்கிறாரு. அப்போது இப்படிப்பட்ட ஒரு தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு சொன்னார், நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அவர் எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். ஒரு லேகியோன்னா அவங்க ஈப்ரு டீச்சர்ஸ் சொல்கிறாங்க 6000. ஒரு லேகியோன்னா 6000 கவுண்டிங் சொல்கிறாங்க. அப்போ 12 லேகியோன்னா 72000. அப்போது ஒரு தேவதூதன் இறங்கி அந்த ஒரு எதிரியின் பாளையத்தில் சேனையில் ஒரு நைட்டில் மட்டுமே 1,85,000 பேரை வெட்டிட்டாராம். ஒரே ஒரு தேவதூதன் 1 நைட்டில் 1,85,000 பேர் என்ன பண்ணாரா, எதிரிகளை சங்காரம் பண்ணினார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தேவதூதன் சரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் வைங்க, 1 டேல 2 லட்சம் வெட்ட முடியும்னா ஒரு நைட்டில், அப்போது 72,000 தேவதூதர்கள் எவ்வளோ பேரை வெட்டுவாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் பேக்கிங்கு, அவ்வளோ பேக்கிங்கை வச்சுருக்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் சிலுவையில் மறிக்கணும். சில பேர் தெரிய மாட்டேங்குது. இயேசு சிலுவையில் சொல்லுவாங்க, உங்கள் இயேசு சிலுவையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கதறினாரு, அவர் அவங்கள காப்பாற்ற போகிறாரு. பெரிய அறிவாளி தான். நல்ல கேள்விதான். இது அப்படியே அவங்க கும்பிட்ற சாமியங்கிட்டையும் கேட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கிட்ட மட்டும் கேட்காம அவன் கையெடுத்து கும்பிட்றான்ல, அந்த சாமிகளையும் கொஞ்சம் பார்த்து அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்துட்டு அங்கேயும் கேட்கலாம். இங்கே இவர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, நான் வேண்டிக் கொண்டால் 72,000 தேவ தூதர்களை அனுப்ப பிதா ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நான் வேண்டிக் கொள்ள மாட்டேன். ஏன் வேண்டிக் கொள்ள மாட்டேன்னா, அப்படி நான் வேண்டிக் கொண்டு நான் சிலுவையிலிருந்து இறங்கி வந்துட்டேன்னா இவ்விதமாய் நடக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிற வசனங்கள் எப்படி நிறைவேறும்? இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணின் வயிற்றில் பிறப்பார்னு எழுதப்பட்டு இருக்கிறது. 53வது அதிகாரத்தில் இயேசு இப்படிலாம் மரிப்பார்னு எழுதப்பட்டிருக்குது. ஏசாயால உயிர் தெழுவார்னு எழுதி இருக்கிறது. கண்ணின் வித்தா வருவார் சொல்லிட்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அதெல்லாம் எப்படி நிறைவேறும்? ரட்சிப்பு எப்படி வரும் மனுஷனுக்கு? அதனால்தான் அவர் சிலுவையில் தொங்குனார். அவ்வளோ வேதனையில் கூட உலகத்தின் பாவங்கள் இயேசு மேலே சுமத்தப்பட்ட போது கூட இயேசு சிலுவையில் அந்த வேதனை தாங்காமல் கதறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்ட்டு. அவர் ஒன்றும் சாவுக்கு பயந்து கதறல. வசனம் சொல்றது கடைசியில் பாருங்க, இயேசு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். எல்லா மனுஷனுக்கும் உயிர் போயிட்ட பேர் தான் தலை சாயும். உயிரை தலையை சாட்சி, ஓகே ஐ எம் கிவிங் மை லைஃப் அப்படின்னு சொல்லி யாரும் தலை சாட்சின்னு உயிரை கொடுக்க முடியாது வெளியில். அதை செய்ய ஒரே அதிகாரம் இயேசுக்கு தான் உண்டு. இயேசு சொன்னார், ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை கொடுக்காமல் இருக்கவும் ஜீவன் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் மற்ற சாமி மாதிரியே கிடையாது. நம்ம அதெல்லாம் புரிஞ்சிக்காம நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் ஒன்று, அவனும் சொல்லுவான் இவனும் சொல்லுவான், 1000 பேர் 1000 சொல்லட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது முக்கியம். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, உங்களுடைய தேவனை குறித்த அறிவு எப்படி இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, எதிரியை ஒன்றும் வைக்கக்கூடாது. பிசாசு நம்முடைய எதிரி. இவன் பெரிய சக்தி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்க இன்றைக்கும் பிசாசுக்கு பயப்படுறாங்க. பாம்பு பிசாசு என்னென்னமோ பிசாசு. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரொம்ப பிசாசை பற்றி பேசாதீங்க. அப்படியே பேசுனா இப்படி பேசுங்க, அவன் ஒன்றும் இல்லைன்னு பேசுங்க, அவன் ஜீரோன்னு பேசுங்க. எங்கன்னா உக்காந்துன்னு பிசாசு பெரிய சக்தியாக பேசுனா அங்கே உட்காந்து கேட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் பார்த்துன்னு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வந்துருங்க, ஏஞ்சி வந்துருங்க, வேணாம்.
எங்கெல்லாம் பிசாசை ஹீரோவாக காட்டுறாங்களோ அந்த படமே பார்க்காதீங்க, வேணாம். ஜீசஸை ஹீரோவாக காட்டுற படம் பாருங்க. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அதுதான் உண்மை. அது கற்பனை, பொய். அவன் வந்து வேற ஒரு ஒரு பிக்சரை நமக்குள்ளே இன்புட் பண்ணுறதுக்காக பிசாசு ஏஜென்ட்டுங்களை வச்சு வேலை செய்கிறான், அவனை ஹீரோவாக காட்டுற வேலையை. அதனால் நம்ம அவருக்கு இவன்கிட்ட பவர் இல்லை. ஆனால் பவர் இல்லைன்னா வந்து கொஞ்சம் நம்மளெல்லாம் இப்படி ஃபஸ்ட்டு நம்மளுடைய எண்ணங்களை வஞ்சித்து, அந்த எண்ணம் வஞ்சிக்கப்பட்ட எண்ணத்தை இருக்கிறவங்களெல்லாம் போய் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கொஞ்சம் மிரட்டுற வேலை செய்வான். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இவனை ஒன்றும் இல்லாமல் ஜெயிக்கணும். இவனை நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் விடக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே அதுதான் சொல்கிறது, காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலை என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏன்னா எதிரிகளில் ஒருவனையும் மீதியாக வைக்கக்கூடாது. இன்னைக்கு அவன் வந்து கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணவே கூடாது. நம்ம லைஃப்பில், நம்ம குடும்பத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம பிஸ்னஸில் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம வேலை செய்கிற இடத்துல அவன் ஒர்க் பண்ணவே கூடாது. அவனை காலி பண்ணணும். முதல்ல எழுந்திரிச்ச முதல் வேலை என்ன வேலை? எதிரியை ஒருவனையும் மீதியாக வைக்கக்கூடாது. காலையில் எழுந்துச்சி ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆனால் இந்த தாட் இருந்தால் எழுந்துச்சி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த எண்ணம் இல்லாமல் நீ ஜெபம் பண்ணாதான் இன்றைக்கி கர்த்தருக்கு எல்லாமே செய்வார், கொடுப்பாரு, இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, முட்டி ஒடிப்பார், மண்டையை உடைப்பார் இப்படின்னு சொல்லிட்டா அந்த ஜெபம் பாருங்க, அது வேறு மாதிரி இருக்கும். உட்காந்து தான் இருக்கும். என்ன பண்ணுறது? பண்ணியே ஆகணுமே. பண்ணலன்னா நம்மளை பண்ணிவிடுவான் பிசாசு. இல்லைன்னா பிசாசு கையில் நம்மளை தூக்கி கொடுத்துருவார் அவரு. இப்படின்லாம் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட். அந்த ஜபம்லாம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா டோட்டல் வேஸ்ட்டு. அப்படிலாம் பண்ணவே கூடாது. அந்த ஜபம்லாம் வந்து ஜபமே கணக்கிலே வராது. நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்தது வசனம் சொல்லுது, எபேசியர் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்துலேருந்து படிச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களை, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுமா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பிசாசை எதிர்க்கு நிற்கவும், தீங்கு நாளிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். காலையில் பிரேயரில் வந்து நீங்கள் எப்படி நிற்கணும் தெரியுமா? நீங்கள் ஒரு மிலிட்ரி மேன். உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் இருக்குது, உங்களுக்கு ஒரு மார்க் கவசம் இருக்குது, உங்கள் கையில் ஒரு வால் இருக்குது, இந்த கையில் ஒரு கேடகம் இருக்குது, இடுப்பில் இடைக்கச்சை பெல்ட் இருக்குது, காலில் ஷூஸ் இருக்குது, எல்லாம் போட்டு வந்து நிற்கிறீங்க. யாரை வெட்டுறதுக்கு? பிசாசை வெட்டுறதுக்கு. ஆவிக்குரிய உலகத்தில் அவனை காலி பண்ணணும். காலையில் சொல்லணும், எனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிற எல்லாம் பிசாசுகளும் அசுத்தாவிகளும் அந்தகார வல்லமைகளும் எல்லா வித பில்லி சூனியங்களும் மாந்திரிகங்களும் செய்வினைகளும் ஏவல் ஆவிகளும் எதெல்லாம் உங்கள் காதில் போட்டு பிசாசு தன்னை பெருசாக சொல்லியிருக்கிறானோ, எதெல்லாம் உங்ககிட்ட பெருசாக தன்னை பேசியிருக்கிறானோ அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் இந்த நாளிலே 7 வழியாக திரும்பி போ என்று கட்டளையிடுகிறேன். சொல்றீங்களா? சொல்லணும். சொல்றீங்களா? இல்லை, சொல்லணும். ஆமென். அதுதான். மீதியை வைக்கக்கூடாது, ஃபைட் பண்ணணும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்றதுன்னா அவனை விடக்கூடாது, நீங்கள் ஃபைட் பண்ணணும். வசனம் இருக்குது பாருங்க, உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது ஒரு காலம் உன்னை அணுகாது. அது அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஆனால் அது உங்களுக்கு தெரியலன்னா அவனுக்கு லாபம், உங்களுக்கு தெரியலன்னா அவனுக்கு லாபம். லாட்ரி சீட்டில் உங்களுக்கு 1 கோடி விழுந்து இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியலன்னா லாட்ரி கம்பெனிக்காரனுக்கு லாபம். லாபம் தானே? உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு யோ குழுக்களை பற்றியா நம்பர் பார், நம்பர் சீரியல் படி பார், சீரியல் நம்பரோடு என்கிட்ட இருக்குது, துட்டம் கொடு கேட்போம். தெரியலண்ணா அவன் வந்து சொல்லுவான்னா? சொல்லவே மாட்டான். நம்மளா போனாதான் கிளைமு. ஆனால் வெற்றி அடைஞ்சவங்க கிளைம் பண்ணாத வரைக்கும் அந்த வெற்றியே இல்லை. இல்லை? அது போல தான் உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 இருந்தாலும் அது ஒரு காலம் உன்னை அணுகாதுன்ட்டு உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிசாசு வந்து நிற்பான். நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து அவன் மண்டையிலே போட்டால் ஓடி போயிடுவான்.
நீங்கள் மண்டையில் போடலன்னா அவன் ஜெட்ட உங்களை பயமுறுத்தின்னு இருப்பான். கதுவாட்டுற வேலை, கருப்பா நிற்கிற வேலை, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பான் வீட்டுக்குள்ளே வந்து. அதுக்கு தான் சொல்லுது சத்தியம் உள்ள சபைக்கு போகணும். இது போல் பிசாசு வருவான், ஜாக்கிரதை. நீ அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இருக்கிற பிசாசு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதுமாதிரி சபைக்கெல்லாம் போனால் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அவன் அங்கே அவங்க வந்து ஹீரோவாக யாரை வச்சுருக்கிறாங்க? பிசாசை ஹீரோவாக பேசியிருக்கிறாங்க. நீ பயந்துன்னு இருப்ப, பிசாசு தான் பெரிய ஹீரோன்ட்டு. நீ அந்த வீட்டுக்கு போ, அந்த வீடு பக்கமாக வரும்போதே பயந்துன்னு வருவாங்க சில பேர். சில ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க சில விக்கிரக கோயில் பக்கம்லாம் பயந்துன்னு போவாங்க. அங்கேருந்து வரோம், சோத்திரமே வராது. நடுவோ கதை பேசிட்டு வரோம். அந்த விக்கிர கோயில் வந்து பாரு, சோத்திரம் சோத்திரம். நீ சோத்திரம் சொல்றதே உன்னை நீயே காட்டி கொடுத்துக்கிட்ட பிசாசுக்கிட்ட. நீ சோத்திரம் சொல்லனா கூட அவனா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீ சோத்திரம் சொல்லியே உன்னை காட்டி கொடுத்துட்ட. உடனே அவன் பின்னாடியே வருவான். படிக்கட்டு ஏறும்போதும் பின்னாடி வருவான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உள்ளே வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பான். நீ சோத்திரம் பண்ணி அப்புறம் ஒரு அழுது ஜெபம் பண்ணி அப்புறம் ஒரு இடத்துல அதை வேற போய் சாட்சி சொல்கிறது. நான் அந்த பக்கமாக போனேன், ஒரு பிசாசு என் பின்னாடியே வந்தான், வீட்டுக்குள்ளே வந்துட்டான், நான் கருத்துட்டு போராடி மாட்டாடி ஜெபித்து. என்ன கிறிஸ்தவங்களோ, இவங்களுக்காக இயேசு சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்து தலையை நசுக்கி விட்டுருக்கிறாரு. இவங்க இன்னும் வந்து அவனை தலை மேலேயே 2 போடுறத விட்டுட்டு, அதுக்கு தான் காலையில் எழுந்த உடனே ஜபம் பண்ணும்போது அதுதான், எதிரிகளை மீதியாக வைக்கக்கூடாது. பிசாசை காலையில் நம்ம ஏன் ஜபிக்கணும்? பிசாசுடைய எல்லா கிரியைகளையும் பயன் பண்ணணும், கட்டணும். இயேசு பாருங்க சொல்லணும், என் பக்கத்து சும்மா பாருங்க, மனசில் சொல்லாதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், ப்ரேயர் நீங்கள் அறிக்கை பண்ணுவது உங்கள் வாயில் இருக்கிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி சொன்னாதான், கவனிங்க, இது மாம்ச உலகம். பிசாசு எங்கே இருக்கிறான்? மாம்ச உலகத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆவிக்குரிய உலகத்திலேருந்து வேலை செய்கிறான். எப்போ நம்ம பேசுறது அவனுக்கு போய் பவராக வேலை செய்யணும், நம்ம சத்தம் தான். வார்த்தை 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 என்ன பண்ணும்? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற வார்த்தை மாம்ச உலகத்தில் வரும், மாம்ச உலகத்தில் பேசப்படுகிற வார்த்தை ஆவிக்குரிய உலகத்துக்கு போகும். சாமுவேல் படுத்துன்னு இருக்கிறாரு, கவனிக்க, தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்காரு. ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. கேட்டுச்சா கேட்கலையா? மாம்ச உலகத்தில் கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சு. தேவன் எங்கே இருக்காரு? ஆவிக்குரிய உலகத்திலேருந்து. அவர் பேசுகிற சத்தம் மாம்ச உலகத்தில் வந்துச்சுல்ல, வந்துச்சு. ஆபிரகாம் கத்தி எடுத்து வெட்ட போறாரு. தேவன் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆபிராமே ஆபிராமே. சத்தம் வந்துச்சா? வேலை நடந்துச்சா? நடந்துச்சு. அப்படிதான் நீங்க இதெல்லாம் பேசும்போது உங்க வாயில இருந்து வர சத்தம் உங்க காதல கேட்கணும். அது மாதிரி பேசணும். அதுவும் சொல்லிடுறேன், அது ஒரு முக்கியமான ரகசியம். நீங்க சொல்லணும், என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 இருந்தாலும் அது ஒரு காலம் என்னை அணுக முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். இன்னும் நிறைய வசனம் இருக்குது. நீங்கள் பூமியில் கட்டுகிறது பரலோகத்தினால் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியில் கட்டவிழ்ப்பது பரலோகத்தினால் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ கட்டலாமே. நான்லாம் வந்து டெய்லி கட்டேன், ரொம்ப சிம்பிளாக கட்டுவேன். ரொம்ப சோம்பேறி நான், லைனாக லிஸ்ட்டு போட்டு கட்ட மாட்டேன். எனக்கு தெரியும் டோட்டலாக எப்படி கட்டால் எல்லாம் பைண்ட் ஆகிடும், எப்படி ரிலீஸ் பண்ணால் எல்லாம் ரிலீஸ் ஆகும்னு தெரியும். அதெல்லாம் போயிட்டு ஒன்றா வந்து சில பேர் பாருங்க, எதனா கேட்கணுன்னா பேக்கிங்காக இருக்கும். இந்த பேக்கிங் கொடு அப்படின்னு வாங்கி வந்தால் எல்லாமே இருக்கும். சில பேர் அப்படி வாங்க மாட்டாங்க, ஒன்று ஒன்றா. அதுபோல் எனக்கு தெரியும் எப்படி கட்டுறது. இருக்குது ஃபஸ்ட்டு கட்டுறது என்ன கட்டுவேன்? பரலோகம் அனுமதிக்காத எல்லா தீமைகளையும் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததி மேலே, நான் நடத்துகிற சபை ஜனங்கள் மேலே அனுமதி இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் அனுமதி மறுக்கிற, அதை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். கட்டிட்டேன்னா எப்படி பண்ணிட்டு பாருங்க, எவ்வளோ சிம்பிளா. எதுக்காக உக்காந்துன்னு சிஸ்டர் இவங்களுக்காக, இவங்க குடும்பத்துக்காக கட்டுறேன், இந்த குடும்பத்துக்காக கட்டுறேன், அந்த இல்லை எனக்கு தெரியும். தூண்டில் போட்ட மீனை பிடிக்கலாம், வலையை வீச மீனை பிடிக்கலாம்.
தூண்டில் போட்டு ஒன்று ஒன்றா 10 மீனை பிடிக்கிறதுக்கு 10 ஹவர் ஆகும். வலையை வீசி 10 நிமிஷத்தில் 100 மீனை பிடிக்கலாம். எப்படி பிடிக்க போகிறீங்க? புத்திசாலி வலையை வீசி பிடிப்பான். புத்தியில் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய மீன் இருந்தால் கூட ஆற்றுல ஒரு தூண்டிலாம் போட்டு அதை தூக்கி அதுலேருந்து எடுத்து அது வேற கையெல்லாம் அறுத்துக்க வேற சில இடத்துல. வசனம் பாருங்க சூப்பராக இருக்குது. அதே போல் பூமியில் கட்டவிழ்ப்பது, ரிலீஸ் பண்ணணும் நமக்கு தேவையானதை. எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? பரலோகம் அனுமதித்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, சந்ததி மேலே, சபை ஜனங்கள் மேலே இயேசுவின் நாமத்தினாலே ரிலீஸ் பண்ணுகிறேன், கட்டவிழ்க்கிறேன். அவ்வளோதான். எல்லாமே பொதன்னு கொட்டும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் இதை செய்யணும். எதிரிகளை என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தனையும் சொல்லுங்க, ஒரு பிசாசை கூட என்ன பண்ணக்கூடாது? மீதி வைக்கக்கூடாது. கைமா பண்ணிடணும். உங்களை பார்த்து யார் பயப்படுறானோ பயப்படலையோ, ஊர் உலகத்தில் ரவுடி பயப்படுறானோ பயப்படலையோ எனக்கு தெரியாது, போலீஸ்காரன் பயப்படுறானோ பயப்படலையா தெரியாது, யார் மற்றவன் எவன் பயப்படுறானோ பயப்படலன்னு தெரியாது. பிசாசு பயப்படணும். அல்லேலூயா. உங்ககிட்ட பெரிய பவர் இருக்குது. பிசாசு நடுங்கி ஓடக்கூடிய அளவுக்கு உங்க மேல, உங்க நெத்தியில இயேசுவின் நாமம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள நாமம். ஒரு பாட்டு இருக்குது, சூப்பரா இருக்கும். இயேசு நாமம் இல்ல, வானிலும் பூவிலும் மேலான நாமம், வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம். அல்லேலூயா. எல்லாம் பாடுறதோட சரி, ஒன்றையே லைஃப்ல ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறது இல்லை, கொண்டே வருது கிடையாது. சில பேர் தெரியுங்களா, இப்படி ரோட்டை போகும்போதே அந்த சிக்கன் பக்கோடா அதெல்லாம் பார்க்கத்தே திருப்தி ஆகிடுவான், சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் சில பேர் தான் என்ன பண்ணுவா தெரியுமா, நிறுத்துறா வண்டியை ஓரமா, இன்னமும் கலர் கலராக போட்டுருக்குறான், எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னைக்கு அப்படின்னு ஒரு சிலர் தான் சாப்பிடுவான். நிறைய பேர் என்ன பண்ணுறது, பார்த்துட்டு நல்லா அது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை படம் பார்த்து வண்டி ஓட்டுற வாழ்க்கை கிடையாது, நிறுத்தி இறங்கி சாப்பிட்டு அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமென் சொல்லணும். உங்களை பார்த்து பரலோகத்துக்கு போனால் ஆண்டு சொல்லணும், உன்னை பார்த்து யார் பயந்தாங்களோ பயப்படலையம்மா, உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிசாசெல்லாம் உன்னை பார்த்து பயந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் எதிரிகளை ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, மீதியாக வைக்கக்கூடாது. உங்ககிட்ட எல்லா பவர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆளுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுடைய பெரிய தந்திரமே என்னன்னா, நீங்கள் இதை அறிந்து இதில் வந்து உருவாகாதபடிக்கு என்ன பண்ணுவான்னா, அவன் இதற்கு எதிரான எண்ணங்களை யார் மூலமாக எடுத்துன்னு வந்து விதைச்சிக்கினே இருப்பான். யாருன்னா வந்து சொல்லுவாங்க, வெள்ளை புடவை கட்டு வந்து சொல்லும், புக்கெல்லாம் போட்டு வந்து, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிசாசு, நான் பட்டி அந்த வீடே காலி பண்ணி ஓடி போச்சு, என்னென்னமோ சொல்லும். நான் சொல்கிறேன், உங்களால் எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் இல்லாதவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். புரியுங்களா? உங்கள் கையில் நான் தான் சொல்கிறேன் கேளுங்களேன், AK-47 கொடுத்துட்டாரு, AK-47 கொடுத்துட்டாரு, எடுத்து அப்படி சுட வேண்டியது தான் வேலை. விரல் தான் வேலை செய்ய போகுது ஈஸியாக. இங்கே நாக்கு, AK-47க்கு விரல், ஆவிக்குரிய AK-47க்கு நாக்கு. இந்த விரலாவது வலிக்கும், இங்கே வலிக்கவே வலிக்காது. எவ்வளோ வேணாலும் பேசலாம், சொல்லலாம், டம் 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 டம்னு சொல்லலாம் இல்லை? யாருன்னா நாக்கு வலிச்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுவாங்க, வாய் வலிக்குமா வலிக்காதான் தான் சொல்லுவாங்களே ஒழிய நாக்கு வலிக்குமா வலிக்காதான் கேட்க மாட்டாங்க இல்லை? சில பேர் சிரிச்சு வாய் வலிக்கும், ஆனால் நாக்கு வலிக்காது. பேசி பேசி வாய் கூட வலிக்கும், ஆனால் நாக்கு வலிக்கவே வலிக்காது. கர்த்தர் எப்படி கொடுத்துக்கிறார் பாருங்க பவரை. நாவும் சிறிய நெருப்பு தான், அது பெரிய காட்டை கொளுத்துடும். அல்லேலூயா. பெரிய காட்டை என்ன பண்ணிடுமா, எதிரியின் காட்டை என்ன பண்ணிடும், கொளுத்திடும். ஏன்னா இங்கேருந்து போகிற ஃபயர், சின்ன நெருப்பு பெரிய காட்டை கொளுத்திடும். ஒரு பெரிய காட்டை கொளுத்துறதுக்கு 10 லாரியில் நெருப்பு எடுத்துன்னு போகிறோம்.
ஒரே சின்ன பெட்ரோல் மார்க்ஸ் லைட் இருந்தால் போதும், அது இருக்கிற கொஞ்சம் கெரோசினை ஊற்றிட்டு கொளுத்தி விட்டு வந்துட்டா போதும், எல்லாம் காலி. அப்படிதான் நாவு. அப்போ உங்ககிட்ட பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிரி என்ன பண்ணக்கூடாது? மீதியானரை மீதியாக வைக்காத, பெலிஸ்தரை மீதியாக வைக்காத. அதுதான் ஜபம். காலையில் ஜபம் பண்ணுறதுல வசனங்களை நல்லா பேசி கட்டுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிற பிசாசு பலவீனம், தோஷம் கூசம் எது வந்தாலும் சரி, பயப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால தோஷத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியை கட்டுறேன், எல்லாத்தையும் கட்டு போடு, வலையை போடு. எதெல்லாம் மாட்டோம், மாட்டலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வலை முழுசாக தான் வரப்போகுது, திரும்ப வலையை போடலாம். போட வேண்டியதுதான் நம்ம வேலை, கட்ட வேண்டியதுதான். கட்டுங்க. அது பிசாசு சொல்லுவான், பிசாசை என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. அதுக்கெல்லாம் சில உபதேசத்துன்னு வருவாங்க. பிசாசை கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பிசாசுடைய ஏஜென்ட் சில உபதேசத்துன்னு வருவாங்க. பைபிள் இருந்து இருக்குது. யூதா பேசுறாரு. அது ஏன் பேசுறாரு, எதுக்கு பேசுறாரு, இன்னொரு நாள் நான் பேசுறேன். இப்போ டைம் இல்லை, இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. நானே ஓவர் டைம்ல ஓடிக்கிறேன். சில பேர் வருவாங்க, பைபிள் வசனம் இருக்குது, பிசாசை கட்டக்கூடாது, பிசாசை தூசிக்க கூடாது, பிசாசை திட்டக்கூடாது, கட்டக்கூடாதுன்ட்டு பைபிள் வசனம் இருக்குதுன்னு சில பேர் எடுத்துட்டு வந்து காட்டி பிசாசுக்கு வக்காலத்து அட்வொகேட் வேலை செய்வாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டால் இவங்க இயேசுக்கு அட்வொகேட்டா பிசாசுக்கு அட்வொகேட்டான்ற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை, இயேசு சொன்னார், நீங்கள் கட்டினீங்கன்னா பரலோகம் கட்டிடும், கட்ட விழிச்சா பரலோகம் கட்ட விழுக்கும், ரெடியாக இருக்குது. புரியுதுங்களா? வசனம்லாம் இருக்கு, அதை தைரியமாக போல்ட்டாக யூஸ் பண்ணுங்க. ஆமென். சரி, அப்போது எத்தனை பேர் சந்தோஷமாக பிசாசை ஜெயிச்சு பிசாசை நான் ஃபுட்பால் விளாடுவேன்னு சொல்கிறீங்க எத்தனை பேர்? ஆமென். வீட்டில் ஒரு பந்து வச்சுக்கோங்க, அந்த பந்தில் சாத்தான் பேர் எழுதுங்க. பொய் சொல்லுங்க, உண்மையில சொல்கிறேன். சாத்தான் எழுதி இயேசுவின் நாமத்தினால சாத்தானை மிதிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குது, மிதிக்கிறேன், உதைக்கிறேன். நல்லா விட்டு பாருங்களேன். நான் சொல்றேன், வீட்டு பக்கமே சாத்தான் வரவே மாட்டான். உண்மையில வரமாட்டான். ஏன்னா அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அவனுக்கு தெரியும். சில ஆள் பாருங்களேன், ரொம்ப கோபமா இருக்கிற ஆள்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, கிட்டிய போக மாட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப கோபமாகறாரு, வேணாம். நீங்க டெய்லி பந்த போய் சாத்தார் எழுதி போட்டு மெரிச்சு கிரிச்சு விட்டுட்டு வச்சுங்க, அவன் எட்டி பாப்பா மெதுவா, ஏய் நம்ம பேர் எழுதிட்டு பந்தியே இப்படி உருட்டுறான்டா, நம்ம போய் மாட்டோம்னா அவள் தான்டா, வேணாடாவா இப்படி போயிடலாம், போயிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டேன்றோம். இல்லை, நம்ம எதனா செய்கிறோமா? ஒன்றும் செய்ய மாட்டேன்றோம். நம்ம அவனை பார்த்து அலறினால அவன் தைரியமாக எல்லா விளையாட்டும் விளையாட்டுக்கிறான். தோற்று போனவன். ஆமென். எதிரி என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தரையும் மீதியை வைக்கக்கூடாது. உங்கள் பிரச்சனை என்னன்னு பாருங்க, அதுதான் உங்கள் எதிரி. அதை மீதியை வைக்காமல் அதை என்ன பண்ணுங்க, நாளைக்கு காலைல மிதித்து காலி பண்ணிடுறீங்க. அது உங்கள் வேலை தான், என் வேலை கிடையாது. நான் சொல்லி கொடுக்குறதா என் வேலை, செய்கிறதெல்லாம் யார் வேலை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லி கொடுக்குறதா அவர் வேலை, செய்கிறதெல்லாம் உங்கள் வேலை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருந்துட்டு இருப்போம்.